0.8 सेकंड पर आरसीटी का प्रज्वलन शुरू होगा और ठीक T0 पर விண்ணில் PSLV C-61 ராக்கெட் செலுத்தப்பட இருக்கின்றது. எல்லை கண்காணிப்பு உள்ளிட்ட பணிகளுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரோவினுடைய ராக்கெட் இது. கிட்டத்தட்ட இஸ்ரோ தன்னுடைய 101வது ராக்கெட்டை இன்று விண்ணில் இன்னும் ஒரு நிமிடங்களில் செலுத்த இருக்கின்றது. 1710 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் என்பது புவி கண்காணிப்பு, குறிப்பாக அந்த எல்லைப்புற பகுதிகளை கண்காணிப்பதற்காகவும் வானிலை உள்ளிட்ட பணிகளுக்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளோடு எல்லையிலே மோதல் போக்குகள் நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் சீனா, பாகிஸ்தான் என்று அந்த நாடுகள் உடனான எல்லை பாதுகாப்பு பணியில் இந்தியாவிற்கு உதவக்கூடிய விதமாகத்தான் இந்த முக்கியமான ராக்கெட் ஏவப்படுகின்றது என்பதற்கான ஒரு அறிவிப்பினை ஏற்கனவே வெளியிட்டிருக்கின்றார்கள். ரிசார்ட் 1B என்கின்ற இந்த செயற்கைக்கோள் மூலமாக மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற இந்த எல்லை கண்காணிப்பு பணிகள் மட்டுமல்லாமல் வானிலை உள்ளிட்டவற்றையும் கண்காணிக்க முடியும் எனவும் ரேடார் உள்ளிட்ட அந்த பணிகளுக்கான உதவியை செய்யும் என்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கின்றார்கள். ராணுவ பாதுகாப்பு, வானிலை ஆராய்ச்சி, புவி கண்காணிப்பு, அதாவது எல்லைப்புற கண்காணிப்பு உள்ளிட்டவற்றை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய வகையிலே இந்த ராக்கெட் செலுத்தப்பட இருக்கின்றது. 101வது ராக்கெட்டாக இஸ்ரோ செலுத்துகின்றது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து இன்னும் 1-2 நொடிகளுக்குள்ளாக இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட இருக்கின்றது. இதற்கான பணிகள் நேற்று முதலே அந்த கவுண்ட் டவுன் அனைத்தும் தொடங்கி நடைபெற்று வந்திருந்தன. கிட்டத்தட்ட இந்த ராக்கெட்டிலே சுமார் 1696 கிலோ எடை கொண்ட EOS-9 என்ற பூமியை கண்காணிக்கக்கூடிய செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டு இதன் மூலமாக நாட்டின் பரந்த நிலப்பரப்பில் நிகழ்நேர புகைப்படங்களை எடுக்க முடியும் என்ற தகவலை சொல்லியிருந்தார்கள். -15 seconds. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. +5 seconds. Lift off normal. Auto tracking. PT tracking. PSLV C-61 का सफलतापूर्ण उत्थापन प्रथम प्रमोचन मंच से अपने उद्दिष्ट कक्षा की ओर अपना सफर जारी कर चुका है. Normal. There's a magnificent lift-off. The morning sky made brighter by the PSLV. EOS-09 on its journey to the orbit. Strap-ons ignited. The vibration of the rocket launch is indeed to the +40 seconds. गर्जना करता हुआ PSLV C-61 आकाश में पूर्ण गर्जना से सबको अचंभित करता हुआ अपने उद्दिष्ट कक्षा की ओर जा रहा है. First stage performance. प्रथम चरण का निष्पादन, सभी तंत्र पूरी तरह सामान्य कार्य करते हुए. Shar ground station currently tracking the launch vehicle and will continue to track till PS4 ignition around 500. Ground lead strap-on separated. P2 change over to SCBT2. ग्राउंड लेड स्ट्रैप ऑन को यान से पृथक कर दिया गया है. इस घटनाक्रम में अगला एयर लेड स्ट्रैप ऑन को पृथक किया जाना है. The ground lit strap-ons have been separated from the ongoing launch vehicle. Strap-on separated. And just now we have a confirmation that the air lit strap-ons have also been jettisoned. Trivandrum station joined for the tracking. Action time for PS1 is 112 seconds for this mission. Separated. Second stage engine started. जी हाँ, इसकी पुष्टि हो चुकी है. प्रथम चरण को यान से पृथक कर दिया गया है उसके कार्यकाल के पश्चात और द्वितीय चरण का प्रज्वलन शुरू हो चुका है. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.